நேற்று கூட ஒரு அம்மா குழம்பு வந்தாங்க, ரொம்ப வருத்தமாக இருந்தது. பையன் சரியான அறிவு வளர்ச்சி இல்லை, கால் நிற்கல, 50,000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஒரே குழந்தை இப்படி வச்சுன்னுக்குறாங்க. இது அவங்க வேணுமென்னா பெற்றாங்க இல்லை, இயற்கையில் அது பிறந்தது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? காரணம் என்ன? அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவு. நம்ம காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா ஒரு டாக்டருக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம குழந்தை காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா நம்ம காலில் அடிபட்டோட மோசமாக தவிப்போம். ஏன்னா இது நம்ம ஆக்கின பொருள். இந்த இறைவன் என்ன பண்ணுறான்? இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு இதை பார்த்து துடிச்சே இவன் வருத்தப்படணும் அப்படின்னு பிறப்பை அப்படி கொடுக்குறோம். கால் இல்லாத, கை இல்லாத, கண் இல்லாத, வாய் இல்லாத, காது இல்லாத. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு தாய் கர்ப்பம் தரிக்கும் போது சும்மா கிடைக்குது, எங்கள் வீட்டுக்கார் நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஊரில் இருக்கிறதெல்லாம் வாங்கி கொள்ளக்கூடாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் மழை ஜலம் அதிகமாக சேர்ந்ததுனாக்கா குழந்தை ஊனமாக போயிடும். அதே நேரத்தில் எனக்கு வருமங்கன்ட்டு பட்னியாக இருந்தாலும் குழந்தை ஊனமாக போயிடும். இதுக்கு அடிப்படை குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கு 3/4 பாகம் அடிப்படை தாய் தான். அந்த தாயினுடைய உணவு பழக்கம் தான். உணவு அதிகமாகிடுச்சுன்னா கண்ணு போயிடும், உணவு கம்மியாகிடுச்சுன்னா கால் போயிடும். அப்போ மிதமான உணவு தேவை கர்ப்பஸ்ரீக்கு. அந்த மிதமான உணவு இல்லாமல் போனாலும் ஆபத்து, அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து. இதில் வரதான் அந்த ஊனமற்ற குழந்தைங்க.